மார்கழி மாத வெண்பொங்கல் கோவில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியே நம்ம டேஸ்ட்டாக பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் 3/4 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நான் அரைச்சி போட போகிறேன். அப்படியே போட்டால் முழுசாக இருக்கும், எடுத்து எடுத்து தனித்தனியாக வச்சுருவாங்க. இதை அரைச்சி போட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது, அப்படியே சாப்பிட்ருவாங்க. நான் அரைச்சிட்டு நான் அதில் கலக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. எடுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு, அரிசி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி களைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு முக்கியமாக 1 டம்ளர் பால். இது எந்த அளவு எடுத்துருக்கோமோ அந்த அளவால் தண்ணி. நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன், ரெண்டும் சேர்த்து. அதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகு, சீரகம், இஞ்சி, கருவேப்பிலை 1-2 அரைச்சி வச்சிருக்கோம். அதை இதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா அதை கலரி விட்டு ஒரு 7 சவுண்டு விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா குழஞ்சி வெந்துடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு தாளிச்சு கொட்டிக்கலாம். நெய் தேவையான அளவு ஊற்றி முந்திரி பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிருக்கோம். இதில் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சாச்சு. தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். மார்கழி மாதம் கோவில் வெண்பொங்கல் நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். பால்லாம் ஊற்றிருக்கிறதால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள்.